ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் வரும். யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் விளாக் கிரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆயிஷாமா ஆட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பாங்க. பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க. ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். ஒரு 15 வருஷமா செஞ்ச அமல் பணம் கம்மியாக சொல்றாங்க, 30 கிலோ குட்டி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்ததுல ஏமாந்து போயிட்டேன். கைசேதப்பட்டு நிற்கிறேன். பெருநாடு சந்தோஷமே போச்சுது. ஹஜ் பெருநாள் பிறந்த உடனே ஃபோன் பண்ணேன், பாய் 3 நாள் முன்னாடி வந்துடும் பாய். நாங்க ஒரு 4-5 போன் பண்ணேன், போன் எடுக்கல. அப்புறம் ரிட்டர்ன் கால் பண்ணாங்க, பாய் வியாழக்கிழமை சென்னைக்கு வந்துடும். வியாழக்கிழமை போன் பண்ண வெள்ளிக்கிழமை வந்துடும் பாய், ஆடு மாறி போயிடுச்சு, இது வேலுக்கு போச்சுன்னாங்க. வெள்ளிக்கிழமை பண்ண இல்ல பாய் விழுப்புரத்துலயே ஆடு இருக்கு, சனிக்கிழமை வந்துடும் நாங்க. சனிக்கிழமை போன் பண்ண இல்ல பாய் கொஞ்சம் இதாது வண்டி பஞ்சர்னாங்க. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அதுவும் ஒரு 10 கால் போல பண்ணிட்டு தான் அவங்க பேசினாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிட்டத்தட்ட 100 கால் 2 நம்பருக்கும் பண்ண ஆயிஷா ஆட்டு பண்ணிக்கு. ஒரு போன் கூட ரெஸ்பான்ஸ் சொல்லல. எப்ப பார்த்தாலும் பிஸினாங்க. இது எல்லா முஸ்லீமுடைய உணர்ச்சியோட விளையாடுறாங்க. ஒரு முஸ்லீமா இருந்துட்டு குர்பான் என்ற அல்லாவுடைய அமலோட பெயரை வச்சுட்டு இத்தனை பேர் ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு முஸ்லீம்கள் யாரும் ஏமாந்துராதீங்கன்றது கடந்த விழிப்புணர்வு பதிவு நான் போடுறேன். அடுத்த வருஷம் ஆட்டு விலை வந்து 8000 15,000 சொல்லி இப்பவே அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. தயவு செஞ்சு யாரும் கொடுக்காதீங்க. அது ஒரு சீட் கம்பெனி, ஃப்ராடு. யூடியூப் பிளாகர்ஸ் உங்களுக்கு லைக் வரும், ஷேர் வரும், சப்ஸ்கிரைப் வரும் சொல்லிட்டு சும்மா அது கம்பெனி நிஜமான கம்பெனியா ஏமாத்துறானு தெரியாம சும்மா நீங்களும் வந்து ஆயிஷா மாட்டு பண்ணல போய் பேட்டி எடுத்து போடுறது, 10 ஆடை வச்சுட்டு போடுறது, அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களை மாதிரி போட்டு தான் ஆசைப்பட்டு நாங்க ஏமாந்து போறோம். இது ஏமாறதுக்கு நீங்களும் ஒரு முழு காரணம். இந்த பாவத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு. ஏமாந்தது எங்க மேல தப்புனாலும் இந்த பாவத்துல எங்களை ஏமாத்துறது உங்களுக்கும் பங்கு இருக்கு. அல்லாஹ் போதுமானவன். இந்த விழிப்புணர்வு கேட்டு அடுத்த வருஷமாச்சும் யாரும் பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க.